வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம். சாட்டர்டே பௌர்ணமி அப்படின்றதுனால குலதெய்வம் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் எல்லாருமே சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. லாஸ்ட் மந்த்தே வந்து போகிறதா பிளானு, பட் ஒர்க்கிங் டேஸில் வந்ததுனால போக முடியலை. இந்த மந்த் கரெக்டாக வீக்கெண்டில் வந்துருச்சு, அதனால் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் ரிட்டன் வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக என்னால் குக் பண்ண முடியாது. அதனால் டின்னர் மட்டும் வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் ப்ளஸ் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் தக்காளி தொக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா புளியோதரையும் லெமன் ரைஸும் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி துவையல் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் இங்கே வந்து அது அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் தொக்கு வந்து ரெடி பண்ணேன். ஒன்று தக்காளி தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம், அப்படி இல்லைனா தக்காளி சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். தக்காளி சட்னி மட்டும் அத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க, அதை தாளிக்க வேண்டியது இருந்தது, அதை மட்டும் தாளித்து விட்டாச்சு. நான் எப்போவுமே தக்காளி தொக்கு பண்ணும்போது ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவேன். க்ரீன் சில்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன், சாதமும் ரெடி வச்சுட்டேன் ஒரு பர்னரில். ஸோ இப்போ வந்து சட்னி தொக்கு எல்லாமே ரெடி, சாதமும் வச்சாச்சு. இட்லி மட்டும் பெண்டிங், அதையும் வந்து ஊற்றி வச்சாச்சு. அதை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா குக் ஆகிட்டு இருக்கும். நம்ம வேறு ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி தொக்கு வந்து ரெடியாக இருந்தது இல்லையா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டேன். நல்லா வந்து எல்லா சாப்பாடுமே ஆற விடணும். அப்போ தான் வந்து லாங்காக போகும்போது சீக்கிரமாகவே பண்ணுறோம், ஸோ கெட்டு போயிடும். அதனால் வந்து நல்லா ஆற விடணும். ஸோ அதை மாற்றி வச்சுட்டு நான் ஃபேனில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சது, எதுக்கு சும்மா இருக்கணும், ஏதாவது வேறு ஒர்க் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லா ஒர்க்குமே நிற்காமல் கடகடகடன் பண்ணோம் அப்படின்னா தான் டைமுக்கு கிளம்ப முடியும். ஏன்னா நானும் கிளம்பணும், பாப்பாவும் வந்து கிளம்பணும். ஸோ அவங்கள ரெடி பண்ணுறது எனக்கு பெரிய வேலை. எழுப்பி குளிக்க வைக்கணும், சீக்கிரமாக வேறு எழுப்பணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, அதை வேற சமாளிக்கணும். ஸோ அதனால் வந்து கடகடகடன் நிற்காமல் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேட்ச் இட்லி எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இட்லி வந்து குக் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பனானா அப்படி இல்லைனா வேறு எதனா எடுத்துகிட்டு போவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்ன் மட்டும் பொரிச்சு எடுத்துகிட்டு போனேன் பாப்பாவுக்கு. எங்களுக்கு சைடிஷ்க்கு கொஞ்சம் அப்பளம் மட்டும் இருந்தது, அதை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து டேட்ஸும் ப்ளஸ் வந்து கார்ன் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அண்ட் போகிற வழியில் ஒரு பனானா மட்டும் வாங்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி வெளியில் போகும்போது சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டோம், தூங்க விடலாம் அப்படின்ற கோவத்தில் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் கொஞ்சம் ஃபில் பண்ண விடணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இனி வந்து நான் போய் கிளம்பணும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி அவுட்ஃபிட் இந்த ட்ரெஸ் தான். இது நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்கிட்ட கிராண்டாக இருக்கிறது ஒரு 2-3 ட்ரெஸ் தான். ஸோ அதனால் வந்து இதுதான் எங்கேயாச்சும் போனால் போட்டுட்டும் போவேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து ஜிமிக்கி எடுத்திருந்தேன், அது மெரூன் கலர். அண்ட் ஒரு செயின் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். இது வெறும் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு டி நகரில் நான் வாங்கியிருந்தேன். பட் ரியலி ஒர்த்து. ஏன்னா நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், சுத்தமாக ஃபேடாகவே இல்லை, நல்லா இருந்தது. அதுக்கு ஒரு வாட்சும் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எப்போவுமே நான் கொண்டு போவேன். ஏன் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஸோ தண்ணி குடிப்பாங்க, ஏதாச்சும் ஆகும். அதனால் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். அவங்களுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து வைப்பேன். பட் அதெல்லாம் அவங்க அலோலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேணால் வந்து நம்ம போட்டு விட்டதுக்காக எல்லாமே இருக்கும். மற்றபடி கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒன்று கூட தலையில் இருக்காது. ஸோ ஃபைனலி எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். சாரீ தான் கட்டலான்னு பார்த்தேன், பட் லாங் ட்ராவல் பண்ணணும், பாப்பா வந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னா என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கட்டாமல் சுடி மட்டும் போட்டு போயாச்சு. எனக்கு இந்த மாதிரி போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3 to 3.5 hours ஆகும். டியூட்டிகாரின் பக்கத்தில் போகணும். ஸோ கயத்தாரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சாமிக்கெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை பூ எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ பூ வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட்டிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். எங்கள் கோவிலுக்கு போகிற வழியில் நிறைய விண்மில் இருக்கும். 2 பக்கமும் வயல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே விஷயம், கொஞ்சம் டைம் எடுக்கும், லாங் ட்ராவல் பண்ணணும், அது ஒன்று தான். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 7:30 கிட்ட கிளம்பணும். இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11 o'clock ஆகிடுச்சு.
ஸோ கோவில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அண்ட் லொக்கேஷனும் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் இங்கே ஒரு பெரிய ஏரி கூட இருக்குது. இப்போ இந்த கோவிலில் வந்து இந்த டைம்லலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஏப்ரல் மே மந்த்லலாம் வந்தீங்க அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். சுத்தமாக இடம் கூட இருக்காது உட்கார்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்போ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல மரம் வயல் நிறைய இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே 2-3 குலதெய்வம் கோயில் வந்து இருக்குது. நிறைய பேர் வருவாங்க ஏப்ரல் மே மந்த்லலாம். போய் ரீச் ஆனதும் பாப்பாவை ரெடி பண்ணி விட்டாச்சு. நான் எப்போவுமே அவங்களுக்கு ஆசையாக எல்லாமே பண்ணுவேன். பட் வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 4 ஃபோட்டோ எடுப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து என்ன மூடு வரும்னே தெரியாது. எல்லாத்தையுமே அங்கங்கே கழட்டி வீசிடுவாங்க. என் குழந்தை தான் அப்படியா இல்லை எல்லா குழந்தைங்களும் அப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே ஏரி இருக்கிறதுனால பயங்கரமாக சில்லுன்னு இருக்கும். நிறைய மரமும் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இங்கே நல்லா மழை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஒரு 2 ஸ்டெப்பு வரைக்குமே தண்ணி நல்லா இருக்கும். பட் இந்த டைம் அவ்வளவா மழை இல்லை போல். ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் குலதெய்வம் பேர் வீரபெருமாள் சுவாமி அண்ட் பக்கத்துலேயே வந்து கருப்பசாமியும் இருக்காங்க. எப்போவுமே வந்தோம் அப்படின்னா 2 சாமிக்குமே சேர்ந்து தான் வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இங்கே பூஜை பண்ணிவிட்டு கருப்பசாமிக்கு போவோம். மாலை தேங்காய் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு எல்லா ஃபேமிலிக்குமே அர்ச்சனை பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் கருப்பசாமி கோவிலுக்கு வந்து போனோம். நான் நேற்று எலுமிச்சம்பழம் மாலை கட்டினது கருப்பசாமிக்கு தான். நான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை அப்போது அந்த மாலை வந்து நான் கட்டி போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் போகும்போது போடவே இல்லை. இந்த டைம் போகலாமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கட்டி போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஏப்ரல் மே மந்த்லலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு கூட தெரியாது, நிறைய ரஷ்ஷாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி டைமில் போகும்போது நம்ம நினைக்கிறத வந்து பண்ணிக்கலாம். பாப்பா கோவிலுக்குள்ளே என்ட்ராகும் போதேவும் பொங்கல் தருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னோட பொண்ணாச்சே, அதை ப்ரூவ் பண்ணும் இல்லையா. ஸோ பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து நிறைய இருந்தாங்க. ஏப்ரல் மே மந்த்லலாம் வந்தீங்க அப்படின்னா பெரிய தொட்டி இருக்கும். அதை ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி டைம்லலாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. ஸோ தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி குழாயில் தான் வந்து பிடிச்சிக்கணும். பாப்பாவுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ விளையாடுறது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு டைமும் தண்ணி வர வச்சு சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய வாத்து இருக்கும். தண்ணி இருக்கிறதுனால நிறைய மயில் இருக்கும். ஒவ்வொன்றா பாப்பாவை காட்டி பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது கோவிலுக்கு போகிறதா மட்டும்தான் பிளான் இருந்துச்சு. வேறு எந்த பிளானுமே கிடையாது. ஸோ கோவிலில் இருக்கும்போது கூட எங்களுக்கு அந்த தாட் வரலை. எங்கள் கோவில் இருக்கிற ஊர் வந்து வடக்கு காரசேரி அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிகாரின் பக்கத்தில். சடனாக தான் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, டியூட்டிகாரின் பக்கத்தில் தானே பீச் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சடனாக பிளான் பண்ணி பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்ப போனோம். உள்ளே என்ட்ரானதுமே பயங்கரமாக புகை இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து புகை வந்து மறைச்சிட்டு இருந்தது. ஸோ பீச் போகிற வழியில் நல்லா வியூ பாயிண்ட் இருந்தது. நல்லா வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அங்கேயே வந்து சில்லுன்னு இருந்தது. ஓகே, இங்கேயே வந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பீச் போகும்போது எப்படி இருக்குமோன்னு தெரியாது. கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வந்ததுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேர்ல் பீச் தான் வந்திருந்தோம். குட்டி பீச் தான், பட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸில் சிப்பிக்குள் முத்து அப்படின்ற மாதிரி ஒன்று சூப்பராக வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அண்ட் நிறைய பிளேசஸ் இருக்குது. ப்ளஸ் விளையாடுறதுக்கு ஸ்லைடர் ஸ்விங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நிறைய சங்கு நடக்கும்போது காலில் வந்து குத்திட்டே இருக்குது. ப்ளஸ் வாட்டர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது வாட்டர். பட் அந்த இது எடுத்துகிட்டு வரும்போது வாட்டர் பாட்டில் அப்புறம் சாப்பிட்ட கவர் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வருது. அது கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பீச்சுக்கு போகிறதா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கவே மாட்டேன். சிம்பிளாக ஏதாச்சும் வியர் பண்ணியிருப்பேன். இதை வேற தூக்கி வச்சுட்டே நடக்க வேண்டியதாக இருந்தது. ஈரமானதும் பயங்கரமாக வந்து வெயிட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மசாலா பூரி, ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் இருந்தது. மசாலா பூரி வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச மாங்காவும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எப்படியும் வீட்டுக்கு போய் குக் பண்ண முடியாது. 7:45 கிட்ட தான் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து வெளிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு டே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.